குட் மார்னிங் ஃப்ரெண்ட். நம்ம போன வீடியோவில் ரன்னிங் ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? அதை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நைஃப் ஃப்ளீட்ஸ் இது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது நம்ம முதல்ல சின்ன ட்ரெஸ் தச்சு பார்த்து பழகிக்கணும். அதில் எப்படி நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கலாம், அதில் எப்படி நம்ம எம்ப்ராய்டரி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டாக்கா, அப்போ பெருசில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ ஃப்ளீட்னாக்கா அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு, அது இப்படி மடக்குங்க இப்படி மடக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. அதாவது தெரிஞ்சவங்க அத செஞ்சிடலாம். பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு நிச்சயமா அது சான்ஸே இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ நம்ம என்ன செய்றோம், முதல்ல சின்ன ட்ரெஸ்ஸுங்க தச்சு பார்ப்போம். அப்போ அதில எப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கணும் சொல்லிட்டு கத்துக்கிட்டாலே, அப்புறமா உங்களுக்கு மெஷர்மென்ட் எடுத்து அத எப்படி செய்யலான்ட்டு உங்களுக்கு அப்புறமா நீங்க கத்துக்கலாம். இப்போ ஃப்ளீட்ஸ் முதல்ல நேத்து எப்படி சொல்லிக் குடுத்தேன் பாருங்க. ரன்னிங் ஃபிட்னா இதான். அத விட்டுட்டு நம்ம இது அளவெல்லாம் எடுத்துட்டு இருந்தாக்கா உங்களுக்கு புரியாது. அதனால இப்போ நேத்து முடிச்சுட்டோம். இந்த வீடியோல பாருங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் துணி எடுத்துக்கிட்டேன். இது போதும். ஒரு சின்ன ட்ரெஸ்ஸுக்கான ஒரு ஸ்கர்ட் மாடல் தைக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தரதுக்காக ஃப்ளீட்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்லி தர போறேன். இதுக்கு பாருங்க உயரம் உங்களுக்கு 10 சென்டிமீட்டர். இந்த அளவு உங்ககிட்ட ஒரு துணி எடுத்துக்கிட்டு, முதல்ல எப்படி நைஃப் ஃப்ளீட்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு கத்துக்குங்க. அதுக்கப்புறம் பெரிய ட்ரெஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க. நீங்க நூல் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இத பாருங்க, நல்லா பாருங்க. இந்த பாருங்க. இத இப்படி. இந்த பக்கமும் வரலாம், இப்படியும் போகலாம். எனக்கு வாட்டம் இப்படி தான். நான் இப்படி செய்கிறேன். இதை நம்ம இந்த பாருங்க, சாதாரண ரன்னிங் ஸ்டிச்சே போதும். அப்படி போட்டு வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு ஃப்ளீட்டுக்கான பேஸே தான். இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ எந்த அளவு மடக்குனீங்களோ அதே அளவு. உங்களுக்கே தெரியும் இப்படி பார்த்தீங்கன்னா. இதை பாருங்க, இதுவும் இதுவும் ஒரே அளவு. அவ்வளவுதான். இப்போ அதுக்கு மேலே ஒரு லாக் பண்ணிடும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்போ இதை மடக்கின மாதிரி இதையும் பாருங்க. நீங்கள் இதோடைய இப்படி தான் இந்த மாடல்னு கற்றுக்கிட்டிங்கன்னா, பெரிய ட்ரெஸ் தைக்கும்போது நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த பாருங்க, அப்படியே கையால் இந்த கையால் இப்படி மடக்குங்க. தூக்கி இது மேலே வைங்க. பாருங்கள், படிப்படியாக வரும் அழகாக. தெரியுதுங்களா? இந்த ரெண்டையும் சேர்த்து அப்படி தைச்சிருங்க. அப்போ தான் பிரியாது. ஏன்னா நம்ம மிஷின் ஒர்க் செய்யலை, ஹேண்ட் ஒர்க் தான் செஞ்சிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு இது நல்லா வந்த பிறகு நீங்கள் மிஷினில் டைரெக்டாக வச்சு தைச்சிடலாம். முதல்ல கையால் பழகணுங்க. இப்போ நாங்களாம் அப்படி தான் சின்ன ட்ரெஸ்ஸாக தான் வெளியே ஒரு டிடிசி முடிக்கும்போது முதல்ல சின்ன ட்ரெஸ்லேருந்து தான் உங்களுக்கு பெரிய ட்ரெஸ் வரும். ஏன்னா நம்ம சின்ன ட்ரெஸ்ஸில் அதுக்கான மாடல் எல்லாம் கற்றுக்கிட்டாக்கா உங்களுக்கு ஈஸியாக பெரிய ட்ரெஸ் வந்துடும். இப்போ நம்ம ஒரு ஸ்கர்ட்டு பார்க்க போகிறோம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கான யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டு இப்படி தான் செய்வாங்க. அவங்களே பாருங்களேன், அப்படி கையால் தான் வைப்பாங்க. முதல்ல வச்சுட்டு அப்புறமா தான் அதை உங்களுக்கு மிஷினில் வச்சு தைப்பாங்க. பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். இது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ தெரியுதா? அவங்களுக்கு அப்படியே அழகாக வருது பாருங்க. கையாலேயே மடக்கலாம். ரொம்ப லாங்காக துணி எடுத்துக்காம ஒரு 30 சென்டிமீட்டர் தான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணாலே போதும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நாட் போட்டுறேன். ஃப்ளீட்ஸ்லாம் முதல்ல கற்றுக்குங்க. அப்போ சின்ன ட்ரெஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதை கட் பண்ணிப்போம். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணது இப்படி தெரியுது இல்லைங்களா? இது எப்படி உங்களுக்கு அழகாக ஃப்ளீட்ஸ் ஆக்குறோம் பாருங்கள். நீங்கள் தைச்சதே வச்சுட்டு லைனாக அப்படியே அடிக்கிட்டு வாங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம அயன் பாக்ஸ் வச்சுருக்கோன்னு வச்சுங்க, அழகாக அது மேலே வச்சு அயன் பண்ணுங்க. இப்படி தான் உங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் செய்வாங்க. அழகாக வச்சுட்டு பின்னாடியும் திருப்பி அயன் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டு அப்புறமா நீங்கள் பெருசில் கை வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள் எப்படி அழகாக வருது பாருங்கள். இது மேலே நம்ம பட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லான ஸ்கர்ட் வந்துடும். கீழே தைச்சிருவோம். அவ்வளோதான். இது உங்களுக்கு மாடல், உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான மாடல். அதுதான் சொல்லிக் கொடுக்குறேன். அவ்வளோதான்.
அழகாக உங்களுக்கு ஃப்ளீட் ஃபிட்டாக தெரியுதா உங்களுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தச்சு பார்த்துட்டுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.